அப்படியே வந்துருங்க ட்ராவல் பண்ணி. இப்போ நீங்கள் சொன்னீங்கள 10ஆம் ராசி கர்ம ராசி, தொழில் ராசி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை அனுபவிக்க வந்திருக்கோன்னு அர்த்தம். காலற்ற உடலற்ற அதுலேயே இருக்கும். பரவாயில்ல. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, ரோகிணி புக்தியை மட்டுமே பயன்படுத்தினார் ஒருத்தர். அந்த டிஎன்ஏ என்ன தெரியுங்களா? புதனோட டிஎன்ஏ தான் ரோகிணி. நீங்கள் 2, 6, 10 அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் 10ஆம் இடம் இல்லாமல் எதுவும் இல்லை, 2ஆம் இடம் இல்லாமல் எதுவும் இல்லை, 6ஆம் இடம் இல்லாட்டி எதுவுமே இல்லவே இல்லைங்க. புரியுது? கரூர்லேருந்து வந்துள்ள கோபி பிரியன் ஐயா அவர்கள் பரிகார கோவில்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். சிறப்புரை என்பதை விட ஒரு சிறிய உரையாற்றுவார். எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இங்கே இருக்கிற அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய மானசீக குருநாதர் சதாசிவ பிரவேந்தருக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னங்க திதி? நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி என்னங்க திதி? சரிங்க. என்ன நட்சத்திரம் அப்படிங்களா? சரிதானா? ஓகே, சரிங்க. தெளிவாக தான் இருக்கீங்க. ஓகே. இன்றைக்கி என்னன்னாங்க, எனக்கு கொடுத்த தலைப்பு பரிகார கோயில்களின் சிறப்பு. சரிங்களா? ஐயா எனக்கு அந்த தலைப்பு தான் கொடுத்தாரு. உங்களுடைய கர்மா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10ஆம் இடத்தில் மகரத்தில் உத்திராடத்தில் நட்சத்திரத்தில் ஓடிட்டுருக்கு. அப்படி தானே? 10ஆம் இடம் என்னங்க? சரிங்க. அப்புறம் கர்மஸ்தானம் இல்லைங்களா? உங்களுடைய விதியை மாற்றிக்கணுமா வேணாமா? மாற்றுன்னு சொன்னீங்கன்னா தரேன், வேணான்னா விட்டுறலாம். ஏன்னா எனக்கு சிறிதாக நேரங்கள் இருக்கிறனால பெரிதாக சொல்கிற விஷயங்களை அடுத்தது செய்கிறேன். சரிங்களா? கட்டாயம் மாற்றப்படும் உங்களுடைய விதிகள். நீங்களாம் புண்ணியம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்துக்கிறவங்களும் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் புண்ணியம், ப்ளஸ் இது கிடைக்கக்கூடிய ரகசியங்க. சரிங்களா? ஏன்னா நில ராசியை பற்றி மட்டுமே பேச போகிறோம் இன்றைக்கி. கொடுக்கக்கூடியதில் 3 ராசிகள் நில ராசிகள். அதில் வந்துங்க அப்போ சிரத்தில் ஒரு ராசியில் கிருத்திகை வேகமாக சொல்லிடலாம், ஏன்னா டைம் குறைவாக இருக்கனால இல்லைங்களா? கிருத்திகை ரோகிணி மிருகசீடம் இருக்கும், சூரியன் சந்திரன் செவ்வாய். சரிங்களா? அடுத்த உபயத்தில் அதே மாதிரி நில ராசியில் என்ன இருக்கும்? அதே உத்திரம் இருக்கும், அதே அஸ்தம் இருக்கும், ப்ளஸ் திரும்பவும் சித்திரை இருக்கும். அப்படியே வந்துருங்க ட்ராவல் பண்ணி. இப்போ நீங்கள் சொன்னீங்கள 10ஆம் ராசி கர்ம ராசி, தொழில் ராசி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை அனுபவிக்க வந்திருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? கரெக்டாக அங்கேயும் உத்திராடம் இருக்கும், திருவோணம் இருக்கும், அதே மாதிரியே அவிட்டம் இருக்கும். இருக்குமா? இருக்கும். சரிங்களா? ஒரு பரிகாரம் சொல்கிறதுனா எப்படி பரிகாரம் எடுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதன்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கேட்கும், இல்லாட்டி கேட்காது. சரிங்களா? புரியுதுங்களா? சரி. இதில் உடைப்பட்ட நஸ்திரங்களை வந்து போராடி ஜெயிப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். காலற்ற உடலற்ற அதுலேயே இருக்கும். பரவாயில்ல. இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, ரோகிணி புக்தியை மட்டுமே பயன்படுத்தினார் ஒருத்தர். அந்த டிஎன்ஏ என்ன தெரியுங்களா? புதனோட டிஎன்ஏ தான் ரோகிணி. ஒரே ஒரு சின்ன மயிலருகை வச்சுக்கிட்டு தேரை ஓட்டிக்கிட்டு பஞ்சாபாண்டவர் மட்டுமில்ல உலகத்தையே ஜெயிச்சு கொடுத்தாரு. வில்லை எடுக்கலை, அம்பை எடுக்கலை, புத்தியை பயன்படுத்தி ஜெயிச்சு கொடுத்தார் இல்லையா? செஞ்சாரா இல்லைங்களா? யாருங்க அவர்? ஐயா நீங்களும் சேர்ந்து கிருஷ்ணர் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஓடிட்டுருக்கிறதே ஏகாசி திதி. ஒருத்தர் ஏகாசி திதியில் பிறந்தால் மோட்சம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம். இருக்கா இல்லைங்களா? புரட்டாசியில் இறந்தால் மட்டும்தான் ஏகாசி தேதியில் மோட்சமா? நீங்கள் அப்போ மோட்சத்தை அடைய முடியாதா? முடியும், இருக்குது. நம்ம பயன்படுத்த தெரியாமல் உட்காந்துருக்கோம். எப்படிங்களா? புரியுதுங்களா? அப்போ எப்பயுமே முழு நட்சத்திரத்தில் மட்டும்தான் இறைவனுடைய அவதாரம் நடக்கும். ரோகிணி கிருஷ்ணர் அவதாரம், அஸ்தம் முதல்ல தலை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் விநாயகருடைய நட்சத்திரம் தான். திருவோணம் நம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் தான். பாருங்கள், சந்திரனுடைய ராசியில் ஒரு நட்சத்திரம் கூட சந்திரனுடைய நட்சத்திரம் கடகத்தில் இருக்காது. இருக்குமா? இருக்கவே இருக்காது. இதெல்லாம் உற்றுநோக்குங்க. இருக்குங்க. புரியுதுங்களா? சூரியனுக்கு அதாவது உங்களுக்கு மேசத்துக்கு ரிஷபத்துக்கு இப்போ முன்னாடி இருக்கிற கிருத்தியை இது உடைப்பட்ட நட்சத்திரமாக 2ஆம் இடத்துக்கு வரும். அதே மாதிரி உத்தரத்தில் இருக்கிற சிம்மத்தில் இருக்கிறது 2ஆவது நட்சத்திரம் உடப்பட்டு திரும்பவும் கன்னிக்கு வரும். அதே மாதிரியே உங்களுக்கு உத்திராடம் தனுசுலேருந்து திரும்ப ட்ராவல் ஆகி இங்கே வந்துடும். ஆனால் அதை எல்லாத்த விட திருவோணமாக இருக்கக்கூடியதும், அதே மாதிரி அஸ்தமாக இருக்கக்கூடியதும், அதே மாதிரியே உங்களுக்கு ரோகிணியாக இருக்கக்கூடியதும் தான் நிறைய விஷயத்தில் தெய்வ அனுகூல நஸ்திரமாக இருந்து உங்களை காப்பாற்றும். சரிங்களா? அர்த்தி வரதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்களா? 40 வருஷத்துக்கு வருவதுன்னு சொல்லி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. தினம் நீங்கள் அவரை பார்க்கலாம். தெரியுமா? திருப்பாற்கடல்னு ஒரு ஊர் இருக்குது. அரியும் சிவனே ஒன்று தான். நம்ம என்ன பண்ணுறோம்? அடிச்சுக்கிறோம். சிவன் வேறு, அதே மாதிரி விஷ்ணு வேறுங்கிறோம்.
அவரை எடுத்து போட்டு திருப்பாற்கடலில் காவேரிப்பட்டினங்கிற ஊரில், திருப்பாற்கடலுங்கிற இடத்துல ஊரில் காவேரிப்பட்டினத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் கீழே பீடமாக சிவன் இருப்பார். உலகத்திலேயே ஒரு கோயில் தான் இருக்குது. மேலே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அவர் மேலே நிற்பார். நீங்கள் 108 தீபசேரத்தை படத்தில் பார்த்துருப்பீங்க. நேரில் போய் தரிசனம் பண்ணியிருக்கீங்களா? பண்ண முடியுமா? உங்களால் முடியும். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு கொடுத்தது பரிகார கோயில்களின் சிறப்பு என்ன. அந்த பரிகார கோயிலில் மொத்த ஒரு மனிதன் ஆன்மாவை சரி பண்ணுவோம், உங்களுடைய கர்மாவை நல்வழிப்படுத்துவோம். ஏன்னா 108 பரமபத வாசல் தான் இருக்கும். 107வது திவ்ய தேசமாக திருப்பாற்கடல்ன்ற ஊரையும் பேரையும் கொடுத்து, புரியுதா இல்லைங்களா, கொடுத்து ராயவேலூரில் முதல் ஸ்தலமாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல எது அப்படின்னா நாராயண சதுர்வேங்கலம் மந்தனங்கிறது அந்த ஊருடைய பழங்காலத்து பேர். என்ன பேருங்க? நாராயண சதுர்வேத மங்கலம். நீங்கள் அங்கே போய் சாயம் போட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது நடக்குது. இது எங்கே இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி நீங்கள் நாராயணி அம்பாள்னு சொல்லி மகாலட்சுமி கோயில், தங்க கோயில் கட்டி வச்சுருக்காருல ராயவேலூரில், அவரை போய் நீங்கள் அம்மான்னு சொல்லி அழைக்கிறீங்க. 800 பசுமாடு அந்த கோசாலையில் இருக்குது. புரியுதுங்களா? அங்கே போய் முதல்ல அந்த நாராயணி பீரியடத்தை தரிசிட்டு புற்றுக்கண் வந்துங்க. அருமையாக இருக்குது. நில ராசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். புத்துக்கண் இல்லாமல் பேச முடியுமா? புரியுதா இல்லைங்களா? கார்கோடகன் இல்லாமல் பேச முடியுமா? புரியுதா இல்லைங்களா? நிலத்திலிருந்து வரக்கூடிய ராசியில் அங்கே அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் நீங்கள் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணோம். அப்போ தான் மங்களகரமாக. அங்கே என்ன இருக்குது தெரியுங்களா? அங்கே இருக்க விநாயகர் இதில் வைடூரியங்கிற பெரிய லெவலில் கல்லை பழச்சி வச்சுருக்காரு. அதனால் நிலராசிக்காரங்கெல்லாம் முதல்ல அந்த கோயில் போயிட்டு நீங்கள் எந்த நஸ்திரமானாலும் இருந்துக்குங்க. அதை பற்றி கவலையில் உங்கள் கர்மா நல்வினையாக மாறணும். தீவினை கர்மா நல்வினை கர்மாவாக மாறணும். அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியில்னு சொல்ல 10ஆம் இடம் கர்மாவுக்காரகன். திருவோணுங்கிற பெருமாள் இருக்கார், ரோகிணிங்கிற பெருமாள் இருக்கார், திரும்ப கிருஷ்ணர் இருக்காருன்னு வச்சுக்கிறேன். எல்லாமே இதில் தான். ஆனால் அரியும் சிவனும் ஒன்று தான். அதனால் என்ன பண்ணிட்டேன், முதல்ல அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் தங்க கோயில் போய் சாமி பண்ணும். அங்கேயே வெங்கடேச பெருமாள் இருக்கார், மகாலட்சுமி இருக்குது. முடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், தூசி நீங்கள் வர ஆய்வேல வந்துட்டிங்கன்னா திருப்பாற்கடல் காவேரி பட்டணத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தான். பின்னாடி அந்த கோயிலுக்கு பின்னாடி பாலாறு ஓடிட்டுருக்கு. நீங்கள் எங்கே போய் திருப்பாற்கடலில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா? கலியுகத்தில் எப்படி நம்ம மக்களை வச்சாங்க அந்த காலத்தில், நம்ம மக்கள் கண்டுபிடிச்சி தான் வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் வைக்க கிடையாது. புரியுதுங்களா? ஐயா ராயவேலூர், வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை. இங்கே பாருங்க, ராணிப்பேட்டையில் இருக்குது ஐயா. அங்கே போங்க, அதுக்கு பின்னாடியே பாலாறு தான் ஓடுது. என்ன போட்டுக்கான், திருப்பாற்கடலில் தான் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு. உங்களுக்கு மோட்சம் இருந்தால் பாருங்கன்னா தான் 108வது திவசமாக பரமபத வாசல் வச்சுருக்காங்க. யாரும் போய் தரிசனிக்க முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். 107வது திவ தேசமாக அங்கே வச்சுருக்காங்க. அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிவன் கீழே பீடத்தில் இருப்பார். என்ன இருப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே? மேலே பிரசன்னா வெங்கடேச பெருமாள் நிற்பார். அரி வேறு சிவன் வேறு இல்லை. உங்களுக்கு மோட்சம் மட்டும் கிடைக்கிறதில்ல, எல்லா புண்ணியத்தையும் சேர்த்து தரக்கூடிய இடமா. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 40 வருஷத்துக்கு ஒருக்க பார்க்குறீங்களே அத்தியோலதர், தினம் பார்க்கலாம். சும்மா போய் அடித்து பிடிச்சிட்டாங்க நிற்க வேண்டாம். புரியுங்களா? இவரை கும்பிட்டிங்களா, அடுத்த நாசிக்கு உடையப்பட்ட அஸ்தம் என்னங்க, அவருக்கு சும்மா எட்டி கொடுத்த எழுத்தமாக இருக்கிற வாக்கிங் டிஸ்டன்ஸில் தன்னுடைய லட்சுமணன் தான் ஆதிசேஷன். புரியுதா இல்லைங்களா? அதனால் அவரை விட்டு இடமுறையே கூடாதுன்னு சொல்லி வர வாங்கினார் லட்சுமணன். இப்போ என்ன பண்ணுறது, நீ ஆதிசேஷன்டா, நீ என்னை விட்டு போக முடியாது நீ. அப்போ அவருடைய பாம்பு படைக்கல படுத்திருக்க அந்த ஏற்ற மாதிரியே அத்தி வரதா பெருமாள் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டு இருக்காரதா அர்த்தம். பின்னாடியே பாலாறுங்கிற விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கண்கூட பார்க்குறோம். யாராக போகிறோமா, போய் பாருங்கள், அற்புதம் நடக்கும், அட்டகாசம் நடக்கும், உங்களுடைய கர்மா மாறும். பரிகார கோவிலோட சிறப்பு இவ்வளோ நிலராசியில் இருக்குது. சரி, இத்தனை இருக்குது. சரி, அந்த திருவோணத்துக்கு உடையப்பட்டவர் எங்கேப்பா வந்தார் அப்படின்னு நீங்கள் அடுத்து கேட்பீங்களா? மகரத்தில் அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பேர் திருவோணேஸ்வரக்காரர் தான். புரியுதுங்களா? 3 கோயிலுக்கும் 2 தனம் வாக்கு குடும்பம் 6 ஜெயிப்பி தரக்கூடிய விஷயந்தானுங்க. 3 6 உபயஸ்தானத்தில் 6 இருக்குது. வெற்றி வேணுமில்ல, புரியுதா இல்லைங்களா? அதனால தான் மகாலட்சுமி அங்கேயே இருக்குது. இங்கே சுக்கரன் ஈசன் உட்காந்துருக்குறோம். ஆனால் டிஎன்ஏவில் சித்திரை என்னுடைய டிஎன்ஏ, சுக்கரனுடைய டிஎன்ஏ, பரணியும் சந்திரனுடைய டிஎன்ஏ. அப்போ இதுக்கானதெல்லாம் உள்ளே வந்துடும் இல்லையா?
எப்பயுமே எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கிரகங்கள் உள்ள இருக்குது. தாய் தந்தையை வணங்கிட்டு போனீங்கன்னா சூரியன் சந்திரன் தான் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அந்த 2-3 ராசியிலையும் சூரியன் சந்திரன் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் 2வதாக தான் 3வதாக தான் உங்களுக்கு செவ்வாய்ங்கிற நட்சத்திரமே உள்ளே வரும். உங்கள் நிலம் அப்படிங்கிற விஷயத்த மீட்டு கொடுத்து உங்கள் கர்மாவை போக்கி நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் பரிகார கோயில் போகும்போது சும்மா கோயில் கொடுத்தோம் அவருக்கு ஒன்றுமே நடக்காதுங்க. நீங்கள் தயவுசெய்து நட்சத்திரத்தை நோட் பண்ணுங்கள். அதில் 3 நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க, எந்த ராசியில் இருந்தாலும் சரிங்களா, 100% ஜெயிக்க வைக்கும். நான் என்னுடைய கஸ்டமர் சொல்லலாம், என்னைய நல விரும்பிகளுக்கு இப்படி தான் கோயில் தரேன் சரிங்களா. நீங்கள் 2, 6, 10 அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில் 10ஆம் இடம் இல்லாமல் எதுவும் இல்லை, 2ஆம் இடம் இல்லாமல் எதுவும் இல்லை, 6ஆம் இடம் இல்லாட்டி எதுவுமே இல்லவே இல்லைங்க. புரியுதுங்களா? எதிரி இருந்தால் ஜெயிச்சிடலாம் இல்லை, வெற்றியை தர இடமும் 6ஆம் இடத்துல இருக்குங்க. இல்லைட்டையும் ஜெயிக்க முடியாது. புதன் அறிவு, சந்திரன் அழகு, அதே மாதிரி தினம் பணம் வேணும்னா கட்டாயமாக பெருமாள் மகாலட்சுமி வழிபாடுங்கிறது கட்டாயம் வேணுங்கிறோம். இதில் இப்படி போய் கோணத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா தங்க கோயில் போகிற நேரடியாக போக வேண்டாம். முதல்ல நாராயணி பீடம் போயிட்டு சாமி கும்பிட்டு கோசாலை போயிட்டு அடுத்து 2வதாக தங்க கோயில் போயிட்டு 3வதாக நீங்கள் தூசி பக்கத்தில் காவேரி பணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பாழ்கடல் போயிட்டு பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளை கும்பிட்டுட்டு அத்திவரதையும் பார்த்துட்டு சாமி மூட்டு வந்துட்டு அதுக்கு 2வது வீதியிலேயே ரோகிணியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியே பெருமாள் கோயிலும் பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய உள்வினை பயன் கட்டாயமாக மாறுதுங்க. தொடர்ந்து ஒரே நாளில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க, நல்லதே நடக்கும். அது இல்லாமங்க நிறைய விஷயங்களில் வந்துங்க நமக்கு இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு. அப்போ நம்ம காலபைரவர் வழிபாடு வச்சா சனீஸ்வருடைய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும்னு சொல்கிறோம். அதில் இப்போ உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் ஞானபைரவர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்காருங்க. எங்கெங்க இருக்கார்? பேரூரில் இருக்கார். அந்த கோயிலில் காலபைரவரில் இருக்கிறதுல ஞானபைரவர் போய் கும்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மேசத்துலேயே பெருச்சியூரில் நவபாசானத்திலே காலபைரவர் இருக்கார். அட்டாசமான நன்மைகளை செய்வார். அதே மாதிரி அண்ணாமலையார் கோயிலில் கிருத்திகை நட்சத்திரமாக இருந்ததுன்னா சொர்ண பைரவர் போய் கும்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும், நல்வழி காட்டும், நன்மைகள் நடக்குங்க. ரோகிணியாக இருந்தால் திருக்கண்டியூர் போட்டு வாங்க. திருக்கண்டியூரில் இருக்க பிரம்மா கோயிலுக்குள்ளே வடுக பைரவர்னு ஒருத்தர் இருக்கார். என்ன பைரவர் இருக்காருங்க? இத்தனை சனீஸ்வருடைய பலனையும் பாதிப்பையும் குறைச்சி வச்சு நல்லது பண்ணுவாருங்க. நல்லதே நடக்குங்க. நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த வைகுநாத் குருஜி ஐயாவுக்கு நன்றிங்க. ஐயா மிக சிறப்பு, பரவாயில்ல, மிரட்டிட்டீங்க ஐயா அவர்களுக்கு. ஐயா வாங்க, தனக்கொடி ஐயா வாங்க.